ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விளையாட்டு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, விபரீதமா வந்து மாறும். அந்த மாரி வந்து நல்லா பேசிட்டு இருந்தப்ப, சடனா பார்த்தீங்கன்னா வந்து கை நீட்டியிருக்காரு குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ், ரிங்கு சிங் இவங்கலாம் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ரிங்கு எதிர்பார்க்காத சமயத்தில, குல்தீப் யாதவ் வந்து 2 முறை பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங்க வந்து அறைஞ்சிருப்பாரு. ரிங்கு சிங் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாத ஒரு கண்டிஷனுக்கு வந்து போயிருப்பாரு. அத பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். கேகேஆர் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மேல வந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா, கேகேஆர் தொடர்ந்து 7வது இடத்துல தான் வந்து இருக்காங்க. 10 கேம்ல ஆடியிருக்காங்க. 4 கேம்ல ஜெயிச்சிருக்காங்க. 5 கேம்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. 1 கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு. இப்போதைக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இனிமே கேகேஆரால பிளே ஆஃப்க்கு வந்து வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடப்பு சாம்பியன் இன்னும் 4 கேம்ல வந்து ஆடப் போறாங்க. அந்த 4 கேம்ல 4லயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 17 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிருவாங்க. அப்ப 4க்கு 4 ஜெயிச்சாங்கன்னா, பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஒருவேளை 4 கேம்ல 3 கேம்ல ஜெயிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்துல 15 பாயிண்ட் வந்து வாங்குவாங்க. 15 பாயிண்ட் வாங்கியும் கேகேஆர் அணியால பிளே ஆஃப்க்கு வந்து வர முடியும். தற்போதைய சூழல்ல பார்த்தீங்கன்னா, கேகேஆர் வந்து பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து இருக்காங்க. அந்த பிளே ஆஃப் ரேஸை வந்து கோட்டை விட்ட டீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, நமக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா இன்னும் 4 கேம் இருக்கு. அந்த 4 கேம்ல அவங்க ஜெயிச்சா கூட 14 பாயிண்ட்ஸ் தான் வாங்க முடியும். ஹைதராபாத்தும் கோட்டை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 கேம் இருக்கு. அந்த 5 கேம்ல 5க்கு 5 ஜெயிக்கணும். ஜெயிச்சா வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. பட் அதுக்கான சூழல் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்மா இல்ல. தொடர்ந்து தோல்வியை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு 1% 2% வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேவுக்கும் வந்து வாய்ப்பு வந்து கிடையாது. சிஎஸ்கே இனிமேல் ஆடப்போகிற 5 கேமில் ஜெயிச்சா கூட 14 பாயிண்ட்ஸ் தான் வந்து வாங்க முடியும். அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சிஎஸ்கே இந்த 3 டீம்ஸை தவிர்த்துட்டு மீதி இருக்க 7 டீமில் 4 டீம் மட்டும் பிளே ஆஃபுக்கு வந்து போக போகிறாங்க. அப்போ வந்து முக்கியமான ஒரு போட்டி, அதுவும் வந்து டெல்லிக்கு எதிரான ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப த்ரில்லாக தான் மேட்ச் வந்து போணுச்சு. ஏன்னா டெல்லியுமே வந்து நல்ல டஃப் கொடுத்தாங்க. பட் டெல்லி அணியில் வந்து விக்கெட்ஸ் வந்து போயிடுச்சு. சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிக்கம் அவர் வந்து பவுலிங்லேயே வந்து மிரட்டலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர் அணி வந்து பேட் பிடிச்சப்ப விப்ராஜ் நிக்கம் வந்து 2 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பார். 4 ஓவர் போட்டு 41 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் வந்து கைப்பற்றியிருப்பார். இன்னொரு புறம் வந்து பேட்டிங்கில் கடைசி வரைக்கும் வந்து போராடினார். கடைசி ஓவர் வரைக்குமே நிக்காம் வந்து போராடினார். அந்த கடைசி பாலுக்கு பாலில் தான், கடைசி ஓவரில் 5வது பாலில் தான் வந்து நிக்காம் வந்து போல்ட் ஆகிருப்பார். வேறு வழி இல்லை. ஆப்போனண்ட்டில் நமக்கு வந்து பவுலர் வந்துருக்காங்க. பவுலரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு வழி இல்லாமல் வந்து அவர் வந்து அடித்தார். ஆனால் தனியாலாம் மனுஷன் வந்து போராடினார். இவருடைய அந்த ஒரு போராட்டத்தினால 190 ரன்னுக்கிட்ட வந்து டெல்லி வந்து அடிச்சிட்டாங்க. வெறும் ஒரு 14 ரன் வித்தியாசத்தில் தான் டெல்லி வந்து தோற்றுருக்காங்க. மேட்ச் முடிஞ்ச பிறகுமே கூட அக்சர் பட்டேல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் வந்து ஒரு 20 ரன் வந்து அதிகமாக அடிக்க விட்டுட்டோம். மெயினாக வந்து பவர் பிளேயில் கேகேஆர் வந்து மேட்சை வேறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பவர் பிளேயில் கேகேஆரை நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கணும். அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்புங்கிற மாதிரி அக்சர் பட்டேல் வந்து பேசியிருப்பார். இப்போ இந்த கேமில் வந்து ஒரு சைடு வந்து அக்சர் பட்டேல் பவுலிங்கில் வந்து பெட்டராக போட்டிருக்காரு. அவரும் வந்து 2 விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பார். நிக்காமும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. பட் குல்தீப் யாதவுக்கு விக்கெட் வந்து விழுகலை. குல்தீப் யாதவ் 3 ஓவர் போட்டு 27 ரன்னை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. அதில் குல்தீப் யாதவுக்கு வந்து 2 ஓவரில் அதிக ரன்கள் போகலை. 1 ஓவரில் அதிக ரன்கள் வந்து போணுச்சு. 15க்கு மேலே ரன்கள் போணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ரிங்கு சிங் தான். ஏன்னா குல்தீப் யாதவ் ஓவரில் வந்து ஒரு 6 2 4ன்னு பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா வந்து பறக்க விட்டார். அந்த ஒரு கடுப்பை மேட்ச் முடிஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது அது சம்மந்தமாக பேசும்பொழுது டக்குன்னு வந்து ரிங்கு சிங் வந்து குல்தீப் யாதவ் வந்து அரைஞ்சிருக்கார். ஸோ வந்து இது வந்து கிரிக்கெட்டில் எங்கே போகுதுன்னு தெரியலை. ரிங்கு வந்து குல்தீப் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. அதனால் ரிங்குவால் எதுவுமே பேச முடியலை. பட் மேட்ச் முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கை நீட்டுறது அப்படிங்கிறதுலாம் எல்லை மீறின ஒரு செயல் தான். ஸோ பலரும் வந்து குல்தீப்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. நன்றி.